நிற்பெரியவர் 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 காருண்யமுள்ள தெய்வமே, நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஆதரவே மக்கள் ஸ்தோத்திரம், எங்கள் ஆதரவே மக்கள் ஸ்தோத்திரம். நிலையில்லாத இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆதரவாய் வருகிறவரே மக்கள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பதை போல சட்டைகளை விரித்து எங்களை பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, ரிபரா திரபரோ கந்தரா திரு தினமோ ரிகதரே தினமெனை ஷிகதரிக்கின்றே திரு தினமோ ரபரா தரகதரிக்கின்றே திரு தினமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஷபாதிரமன கொரோ திரை பெருகதிரை பொரோ தரபரா தரமனைகதரிகிதிரிகி தினமோ ரிகதராத்திர தினமா. பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்கிறவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே பக்தி உள்ள ஜனங்களை கர்த்தாவே தமது மகிமைக்கு என்று நீ தெரிந்தெடுத்து ஆண்டவரே பயன்படுத்தும் 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 பயன்படுத்தும். தமக்கென்று எடுத்து பயன்படுத்துவீராக, தமக்கென்று எடுத்து பயன்படுத்துவீராக, தமக்கென்று எடுத்து பயன்படுத்துவீராக. வல்லமையே நாவியானவரே, வல்லமையே நாவியானவரே, வல்லமையே நாவியானவரே, வல்லமையானவரே, வல்லமையே நாவியானவரே. பப 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 பரபரா தொரு பரு குதுரு குதுரு திரி பரு குதுரு குதுரு திரி பெரிக்கு திரிக்கு தினே திரி பரு குதுரு திய நமோ ஷகதர கதர கதரமே ரிகதுரு குதுரு குதுரோ திரமனாராக தரதினமே. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தேடி வந்த தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறேன். மிக வாழ்க்கையை மாற்றுகிறவரே மக ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் சகல நன்மைகளாய் உண்டாக்கி தந்தவரே மகள் ஸ்தோத்திரம். விடுவித்தவரே மகள் ஸ்தோத்திரம். ரட்சித்தவரே மகள் ஸ்தோத்திரம். ஷபாதிகதரோ தெரிபரு கதராதரமனை கொந்தரோ தெரிபெரை தெரிபெரை கந்தரா தரகதினமே ரிகதரே திரிமனோ தரகதரை கந்தனா. அப்பாமை துதிக்கிறோ. பழக்க வைக்கும் ஆண்டவரே, எங்களை பழக்க வைக்கும் கர்த்தாவே, யுத்தத்திற்கு பழக்க வைக்கும் தெய்வமே, எங்கள் இருதயங்களை பழக்க வைங்கப்பா. எங்கள் இருதயங்களை பழக்க வைங்க ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை பழக்க வைங்க ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை பழக்க வைங்கப்பா. ரிபரா தினமா திகதர குதரோ திடிமே ரிகதே திகதே கிதன தரமன தரக தர கந்தரோ திரு தினமோ ஷிகதரே கேந்திரே திரு தினமே ரிகதரி தினமா ஷிகதரை திரு தினமா. வல்லவரே மக சோதர வல்லவரே 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 சோதரா. புதுமானவரே சோதர புதுமையானவரே சோதர பரிசுத்தரே சோதர பரிசுத்தரே சோதர பரிசுத்தரே சோதர பரிசுத்தரே சோதர பரிசுத்தரே சோதரா. அப்பா பிதாவே துதிக்கிறோ 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 துதிக்கிறோ. ராஜாதி ராஜாவே மக சோதரம் 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 சோதரம். ஏசு ரத்தம் ஜெயம், 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 ஏசு ரத்தம் ஜெயம். இரத்தத்தால் விடுதலை, 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 இரத்தத்தால் விடுதலை. வானமது சிங்காசனம் பூமி மது பாதப்படி, வானமது சிங்காசனம் பூமி மது பாதப்படி, வானமது சிங்காசனம் பூமி மது பாதப்படி. சகலத்திற்கும் அதிகாரமுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தையும் சகலவற்றாலும் எங்களை நிரப்புகிற தெய்வமே ரிபரா தினமனா
Bakaramati ko dinne menete ko derige dinime deti dirimana dirimene koroko dirige dinin diri dirimene diriko dirimene sheke diri diri tiridatta da kadana dirima ribaraga dine re merekto roko rigade rettara dine meneka digadine menekaduro diribere dirige dirivene ragadara நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் நன்றியுள்ள இருதயத்தோடு இம்மட்டும் எங்களை ரட்சித்தீரே இம்மட்டும் எங்களை விடுவித்தீரே இம்மட்டும் எங்களை கத்தாவை தப்புவித்தீரே இம்மட்டும் எங்களை சுமந்தீரே உமது நன்மைக்கு சோத்துர உமது ஆண்டவரே கிருபைக்கு சோத்துர உமது தயவுக்கு சோத்துர Baba baba raba digada ramanate de boro kondoro de re kende re de ne meneto rigada rate de ge de ne menera de yana mashke de re atpuda Adisaya Hallelujah, 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 hallelujah. Baba baba rabba regada nama regadoro dirige di anamo shagade kendere di nama rigada rattare di nama. பலப்படுத்தும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு 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 நாமே மானை முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் எங்களை மாற்றுகிறவரே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் எங்களை மாற்றுகிறவரே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் எங்களை மாற்ற மாண்டுவரே முற்றிலும் சகலத்தையும் ஜெய கொள்ளத்தக்கதான மேற்கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தை தாங்கப்பா பலனை தாங்கப்பா வல்லமை தாங்கப்பா வாக்கின் வல்லமை தாங்க வசனம் தாரோம் நாமே நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளை இடை நிற்கும் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளை இடை நிற்கும் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளை இடை இருக்கும் பபா ரிபரா தினமனு கதோரோ திடிபெரே திடிபரா மம பபரா திடிபெரி கொந்தொரு திடிபே ரிபரா திடிபெனி கதோரோ திரிக திரைத்திரு தினமா ஷகதரை கதரா திரிக தினை மென கொதோரோ திடிபெரிக திரிக திரினே ரிபரக திரிபொரு திடிபரக தரக தினமனா திக்கோ திரைக்கு தினே திரிதினே ரத்தத்தால் விடுதலை இயேசுவின் ரத்தத்தால் விடுதலை இயேசுவின் ரத்தத்தால் விடுதலை இயேசுவின் ரத்தத்தால் விடுதலை 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 பூரண விடுதலை தருகிறவரே பூரண விடுதலை தருகிறவரே பூரண விடுதலை தருகிறவரே அப்பா உமது பிள்ளைகளின் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே உமது ஜனத்தின் ஆண்டவரே மை துதைக்கிறோம் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவரே அம்மே நாமே நடத்தும் எங்களை நடத்தும் பரிசுத்தாவியானவரே எங்களை நடத்துங்கப்பா பரிசுத்தாவியானவரே எங்களை நடத்தும் தடைகளை தகர்த்து ஜனங்களை கொண்டு வரும் தடைகளை துணிவாய் மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை தாருங்காண்டுவரே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பபபபபரபரைக்காந்தரா திரி புரோக்காந்தரா திரி மினைக்கைந்தரே எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் ஆண்டவரே சர்வாக ஆயுதத்தினால் எங்களை நிரப்பங்கப்பா ரபா ஷெக்கந்தரை கோந்துரோ தெரிதி நிமோ ரெகதரா தெரிதி நமா சர்வாயுத வர்க்கத்தினால் எங்களை நிரப்பங்கப்பா ரபரபரகதுரபரகதரிகதுரோதரை கந்தரோ தருதினமா அதிகதரதியனமா ஷகதரை கந்தரா தருதினமா அதிகதரிகதரினமா ஆண்டவரே யுத்த வீரரா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே யுத்த வீரரா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே யுத்த வீரரா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே யுத்த வீரரா எங்களை மாற்றுங்கப்பா யுத்த வீரரா எங்களை மாற்றோ ஆமே மாற்று
அப்பா மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களுடைய கரன்களை யுத்தத்துக்கு பழக்குவீங்கப்பா. எங்கள் விரல்களை யுத்தத்துக்கு பழவிக்கிங்க ஆண்டவரே. சத்துருக்கு விரோதமாய் போராடுகிற முழங்கால்களாய் எங்கள் முழங்கால்களை மாற்றுங்க ஆண்டவரே. சாத்தானுக்கு விரோதமாய் போராடுகிற முழங்கால்களாய் எங்களை மாற்றோம். ஆமென் 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 ஆமென். ரிபரக்கந்தரோ திரபோ ரிகதரக திரபோ திகதிரபோ ரிகதரக திரபோ ஷிகதரிக்கந்தரி கந்தரோ திரிபரா திரமனைக்கேந்திரே திரிதினிமோ ரிகதிரே தினிமனை கந்தரோ திரி தினிமே ஷெக்கேந்திரே. கர்த்தாவே 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 கர்த்தாவே. பாபா பாபா பரபா ரகரமா திகத நமே நெகோரோ திரி மே நெகோரோ தோ திகே தினே மோ நெகந்தரா திரி தினமா ஷிகதரே. Jesus, 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். மாறாத தெய்வனே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். ஷபபபபபபபா திகதரா தினமா திகதரோ திரி கே திரி மேனிகோ திரிக தினமே ரிகே திரி திரிபனோ திரிமெனி கரகதரிக தினமே ஷெக திரைக்கு தினை திரி தினமா. ரத்தம் ஜெயம், ரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலை கட்டளையிடுங்கப்பா. ரபா ரபா ரகதரி வினை கொந்துரு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்திய பாதையை காண்பித்தள்ளும், சத்திய பாதையை எங்களுக்கு 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 காண்பித்தருளும், சத்திய பாதையை காண்பித்தருளும். கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும். ரிபரா தினமான திகதரா தினமோ ரிக்கே திரே திரி தியனமா ஷகதரே. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Yeshuve, 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 Yeshuve. Hallelujah, 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 hallelujah. Yes, Raje, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்று பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி,
யெகோவா நிசி ஏற்று பாடுவோ. எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. எல்லாரும் சொல்லுவோம், யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்று பாடுவோ. ஆமே எங்கள் கொடி வெற்றி, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்று பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. வீறு கொண்டது சிறே மாறு கொண்டு மன்னன் செல்கிறார். சீரலும் சிங்கங்கள் நான் அல்லவா, மீறும் எதிர் சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்க யுத்த சிங்கமே, அல்லேலூயா யூத சிங்க யுத்த சிங்க. யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்று பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்று பாடுவோம். எங்கள் கோடி கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நீக்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்தடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நீக்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த. ஆமே யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்று பாடுவோ. எங்கள் கோடி வெற்றி கோடி, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி, ஆமே ஏற்று பாடுவோ. எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞரின் முள் நில்லுமா. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞர் முள்ளே நில்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே, அல்லேலூயா கர்த்தர் நாமம் வல்ல. எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தர் நாமம் வல்ல நாமம், கர்த்தர் நாமம் வல்ல. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நாமம் வல்ல நாமமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்று பாடுவோம். எங்கள் கோடி. எல்லா கரைகளை தட்டி விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுத்த ஜெயத்தைக்காக எங்கள் கோடி வெற்றி கோ. ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்று பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுத
ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்து அலங்கமதை வீழ்த்தியே ஆவிகளில் சேனைகளை வெல்வோமே. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே. ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்து அலங்கமதை வீழ்த்தியே ஆவியின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா நாங்கள், கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா. எல்லாரும் சொல்லுங்க, கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா நாங்கள், கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா. யெகோவானிசி ஆமே யெகோவானிசி ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. யெகோவானிசி 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 ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி அரமனகதராதிரே எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இருக்கிறார். நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நாதன் இயேசு அனுப்புவதால் செல்வோமே. பட்டமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இருக்கிறார். ஜீவதேவ சேனை அல்லவா நாங்கள், ஜீவதேவ சேனை. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவதேவரின் சேவை. ஜீவதேவ ஆமென், நாங்கள் ஜீவதே சேனை அல்லவா. யெகோவானிசி யெகோவானிசி ஏற்று பாடுவோம் எங்கள் கோடி ஆரமனகதாரிகுதே நபஷ்டே. அல்லேலூயா. எங்கள் கோடி சொல்லுவோம் யெகோவானிசி 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 ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நீக்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமை தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நீக்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமை தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவானிசி யெகோவானிசி ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. எங்கள் எல்லாரும் விசுவாச அறிக்கை பண்ணுவோம். யெகோவானிசி யெகோவானிசி ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார். இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுமா. கோலியாத்து தேசம் இங்கு செல்லுமா. கோஷமிடும் இளைஞர் முன்னே நில்லுமா. எதிரி வெள்ளம் போல
செல்லுமா, கோஷமிடும் இளைஞர் முன்னே நில்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே, அல்லேலூயா. கர்த்தர் நாமம், எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் நாமம் வல்ல நாமோ, இயேசு நாமம் வல்ல அமரமக்கொருதே, இயேசு நாமம். ஆமென் ஆமென். இயேசு நாமம் வல்ல நாமமே. மாறி மாறி சொல்லுங்க. இயேசு நாமம் பரகரதினே, இயேசு நாமம் வல்ல. ஆமென். இயேசு நாமம் வல்ல நாமமே, அல்லேலூயா. இயேசு நாமம். ஆமென் 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 ஆமென். இயேசு நாமம் வல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நாமம் வல்ல நாமமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, ஏற்று பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆட்பரித்து அலங்கமதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆட்பரித்து அலங்கமதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்து படைகள் அல்லவா நாங்கள், கொடிகள் ஏந்து படைகள் அல்லவா. ஆமே. கொடிகள் ஏந்து படைகள் அல்லவா நாங்கள், கொடிகள் ஏந்து படைகள் அல்லவா. கோவானிசி. ஆமே. பராகதானதே தேவனாரகார திரிபரகதரமா ரமனகதர திரிஜரதா. யெகோவானிசி, 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 ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. எங்கள் கோடி. ஆமென். நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் செல்வோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரம ஆவி நம்மில் இல்லையா. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போதுமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரம தேவியாவி நம்மில் இருக்கிறார். ஜீவ தேவ சேனை அல்லவா நாங்கள், ஜீவ தேவ சேனை. ஆமென் ஆமென். ஜீவ தேவ ஜீவ தேவ சேனை அல்லவா. ஆமென். ஜீவ தேவ சேனை அல்ல. எல்லாரும் சொல்லுங்க. ஜீவ தேவ சேனை, ஜீவ தேவ சேனை அல்லவா. ஆமென். ஜீவ தேவ. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஆமென். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஆமென். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. இயேசு நாமம் வல்ல நாமமே. அல்லேலூயா. இயேசு நாமம் நல்ல. ஆமென் ஆமென். இயேசு நாமம் வல்ல நாமமே. அல்லேலூயா. இயேசு நாமம் வல்ல நாமமே. யெகோவானிசி, 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 ஏற்றி பாடுவோம்
எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடி. யெகோவா நிசியே யெகோவா நிசி யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கொடுத்த ஜெயத்திற்காக, விடுதலைக்காக. நமக்கு இருக்கிற இந்த பலன் போதும். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற கொடுத்த பலன் போதும். ஆவில நிறந்து கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தை சுதந்திரிப்போம். விடுதலையே 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 விடுதலையே. ஆமை நாமை 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 நாமை. அந்தகார கிரிகளை கர்த்தருடைய சேனையாய் எழுப்பி நின்று இப்பொழுது 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 வரமன கதனம ஷெகெதெரு ரிமர கதனமன கரதனெதெரு. ஜெபிங்க 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 ஜெபிங்க. கர்த்தர் புதிய பலத்தினால் நம்ம இடை கட்டட்டும். புதிய தரிசனத்தினால் நம்ம இடை கட்டுவாராக. புதிய நன்மைகள் இடை கட்டுவாராக. எந்தெந்த கோலங்களில் இன்னும் ஜெயத்தை தர வேண்டுமோ கர்த்தர் யெகோவா நிசி நமது ஜெய கொடி. ஆமென். ஆவிக்குரிய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். இதோ ஆவிக்குரிய யுத்தத்தில் ஆவிக்குரிய யுத்தத்தில் எங்களை நடத்துகிறவரு, ஆவிக்குரிய ஆயுதங்களினா எங்களை நிறைக்கிறவரு, ஆவிக்குரிய சேனையை மடைகடிக்கும்படி எங்களை பயன்படுத்துகிறவரு. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாபா பாபா மனாரா கதா நமனாரா தே தே கே நே நே விபனாரா தா ரக்கரா தே 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 நே நே. ரட்சகரே 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 ரட்சகரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரபஷக்கரமா ரிகபதுரமோ. இயேசுவே 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 இயேசுவே. ரிபரா தினமரா கதரா தினமா ஷெக்கெதெரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இரத்தத்தினால் எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தெய்வமே, விடுதலை தருகிற தெய்வமே, உம்மை போல உம்மை போல உம்மை போல உம்மை போல வேறு ஒருவர் இல்லை. ஆமென். வெற்றியின் கொடியை, ஜெயத்தின் கொடியை எங்கள் சத்துருக்கு முன்பதாக கொடியேற்றுகிறவரு, எங்களுக்கு முன்பாக கொடியேற்றுகிற பரிசுத்த ஆவியானவரு, ஜெய கொடியானவரு, உமது ஜனத்திற்கு பலத்தினால, தமது புயத்தினால, தமது பரிசுத்த பட்டயத்தினால சத்துருக்களை வீழ்த்தி ஜெயத்தை கொடுக்கிறவரு. ஷபரா ரமா ரிக்கரோ ரிபரா கரா மெனெகே திரே தினிமோ ரிக்கந்தரோ திதிகோ திதிகோ. Hallelujah, 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 hallelujah.
hallelujah, 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 hallelujah. ஹல்லேலூயா ரபனகத ரகத ரமா ரிகத எல்லா விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலையோடு கர்த்தரை துதிக்கிறோம். முழு இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். முழு இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். யபஷிக்கரா அவர் முழுமையாய் இறங்கி நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், மகிமையாய் இறங்கி அற்புதங்களை செய்கிறவர், அற்புதமாய் நமக்கு காரியங்களை நடப்பிக்கிறவர். அவருக்காய் நாம் எழும்பி நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் எழும்பி நிற்கிறார். அவர் நமக்காய் சேனை அனுப்புகிறார். யுத்தத்திலே ஜெயபலமானவர், யுத்தத்திலே சிறந்தவர், யுத்தத்திலே அவரை போல இந்த பூமியில வேறு ஒருவர் இல்லை. அவர் தமது ஜனங்களுக்காய் யுத்தங்களை நடப்பிக்கிறவர். ஓர பரகதனமா ரிகதரிகந்தனா திருதினமா ஷகதரிகந்தனா ரிகதினமோ ரிகதரிகெந்தினே ரிபரிகதினமா ரிகதினமன கந்தரா திருதினமோ ரிகதரிகெந்தினே ரிபரிகந்தனா ஓர பரகதரா திருதினிதினிதினமா ஷக்கெந்தினே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எரியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எரியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலமுதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்கு நுழைவோம். எக்காலமுதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்கு நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலம். ஆமென். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தலைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தலைகள் எல்லாம் விலகி போகுமே. ஏக்குதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் கால. கரங்களை தட்டி உற்சாகமாக எழுப்புதலின் இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலகொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலகொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின். சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம், எழுப்புதலின் ஷமரா திகதோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஓஹோ மனகாரா திரிகி திரி மனகாதிரி. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை நாமஷக்கெனே. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவன் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தான ராஜ்யத்தை அழித்திடுவோம்.
சர்வ வல்லவர் ஆயுதத்தை ஏற்றிடுவோமே, சாத்தானை ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலி நேரமல்லோ. எல்லாரும் கரைகளை தட்டி உற்சாகமாக அம்மாரிகதரமனகதரா திரிபிரிகிதரகம் நேரமல்லோ. இது யோசுவாவிக்கா. ஆமென் 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 ஆமென். இது எழுப்புதலி நேரமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அழைக்க விடையும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஜமனகதா திரிகிதிரி திவனகதிரிதிரி. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல விலகிடுமே. ஆராவின் தண்ணீரை மதுரமாக்குமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலம். ஆமே. எல்லாம் ஒரு மனப்பட்டு பாடும் பொழுது எல்லா பிசாசின் கோட்டைகள், எரிகோ கோட்டைகள், தடைகள், மாறா போன்ற கசப்பு வாழ்க்கைகள் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் சொல்ல சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காய் யுத்தங்களை நடப்பிக்கிறார். வான மனித பொல்லாத சேனைகளோடு, எங்களுடைய எல்லைகளோடு, எங்கள் குடும்பத்தோடு, எங்களுடைய ஜீவியத்தோடு போராடுகிற சகல தடைகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தில். மரமா திகதா திகதனமா திகதரிகதனே ரிபரகதனமோ ரிகதரிகதனா மாரி கோதரோ ரிபரக்கதனா திரிமோ. வானபரியந்து உயர்த்தப்பட்ட பாபேலே, நீ சமபூமியாவாய், நீ சமபூமியாவாய். இதோ கர்த்தருடைய நாமம் உனக்கு விரோதமாய் யுத்தம். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இதோ சத்துருவானவனே உனக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். பரலோகம் இறங்குகிறது, பரலோகம் இறங்குகிறது. தேவ சேனை இறங்குகிறார்கள். ஷபரிகதினமா ரிபரிகதினமனகோ ரிபரிகதனகதனா ரிபரக்கதனா. சர்வவான மனித சேனைகள் இதோ தள்ளுண்டு போவதாக. ரபரகரமனகதரோ ரிபரகதனா ரெகதனே ஷெகதரி ரிபரகதனா. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். அந்தகார வல்லமைகள் தள்ளுண்டு போகிறது. அந்தகார வல்லமைகள் தள்ளுண்டு போவதாக. எரிகோ கோட்டை விழுகிறது, எரிகோ கோட்டை விழுகிறது. திரியில விழுகிறது, ஆவியில விழுகிறது, அபிஷேகத்தில் விழுகிறது, வல்லமையில விழுகிறது. ஆமென் 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 ஆமென். ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி. போ 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 கரமா கொத கொத நை பெதரே ரிவரை கந்தரோ தெரிகிதனே ரிவரை கதரே ஷிக்கந்தனா. ஆமென் 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 ஆமென். விடுதலை 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 விடுதலை. Hallelujah, 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 hallelujah. Yeshuve, 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 Yeshuve. Yeshuve, Yeshuve,
ராஜாவே ராஜாவே எங்கள் ராஜாவே. ஆவியானவர் நிறைந்த கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுவிக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதோ காலமாய் நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை கர்த்தருடைய ஆவியானவர் தமது வல்லமையினால் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரைட் நவ், இப்பொழுது கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தில். சங்கிலிகள் தரிப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. இரும்பு தாழ்பால்கள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. அலங்கங்கள் நிர்மூலமாவதாக இயேசுவின் நாமத்தில. ரப 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 ரகத ரப ரகத ரப ரகத நிமெனிக துருக திரி மனக தரக தினிமெனிக துரு ரிபரக தரமன கதரா ரிபரக தரே ஹே ஹே ஓ ஓ ஓ. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே 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 Hallelujah, 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 hallelujah. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாவையா அந்த இயேசுவே. சொல்லுவோமா? இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கையாவும் நாவுயாவும் போற்றிடும் அந்த இயேசுவே. நூறு முறை எல்லாரும் சந்தித்து ஒரு முனமாய் சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கையாவும் மூட நாவுயாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். என்னை பூசிக்காயங்களாற்றியே திராட்சரசத்தாலே உள்ளம் தேற்றியே மரணத்தருவாயிலே என்னை கண்டாரன்பா. எரிகோ நகர் வீதியிலே எல்லாரும் சொல்லுங்க. என்னை பூசிக்காய்
நேசத்தாலே உள்ளம் தேற்றி மரண தருவாயிலே என்னை கண்டார் அன்பாய் எரிகோ நகர் வீதியிலே எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தர் நமக்கு தருகிற சுகத்தை பெற்றுக் கொள்வோம். குற்றூராய் விடப்பட்டு போன ஒரு சமாரியனுக்கு நம்மை தேடி வந்த கர்த்தர், நம்மை தேடி வந்த கர்த்தர் நம்முடைய காயங்களை ஆற்றும்படிக்கு நம்மை தேடி வருகிறார். உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் என்னை தேடி வா என்று கூப்பிடுகையில் இயேசுவோ நாம் இருக்கிற இடத்திற்கு தேடி வருகிறார். உன் படுக்கை அறைக்கு தேடி வருகிறார். உன்னுடைய வியாதி படுக்கையை தேடி வருகிறார். நீ பிரச்சனை இடத்திற்கு அவர் கடந்து வருகிறார். சேனையோடு வருகிறார். பரம சேனையோடு இறங்க வந்து நமது எல்லைகளை நமக்காய் சுதந்திரிக்க பண்ணுகிறார். இது தேவனுடைய இடம், இது கர்த்தருடைய ஸ்தலம், இதிலே நான் தங்குவேன். இது நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம். உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பம், இது தேவனுடைய ஸ்தலம், நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம். இதிலே நான் வாசம் பண்ணுவேன். இனி சத்துரு உட்புகுதல் இராது, வியாதியின் வல்லமை இராது, மரண படுக்கை இராது. ரிபஷக்கம் ரிபரக்கரமனை தெரேதினமா ரிபரக்கதனோ தெரேதினமே ரிபரக்கதனா. இனி கூக்குரல் இல்ல. எருசலேமே, எருசலேமே, சியோனே, சபையே, எருசலேம் குமாரத்திகளே, இனி உன்னுடைய ஸ்தலத்தில் கூக்குரல் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, தோல்வி இல்லை, போராட்டம் இல்லை. இதோ சேனைகளின் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். ரபா ரகா ராமா நிகந்தரோ ரிபா ரகா ரிபா ரகந்தனே மஷேகதரே. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். எல்லா எல்லைகளை சுதந்திரத்திற்குள். உனக்கு இருக்கிற கொஞ்சம் வேலை போதும், உனக்கு இருக்கிற கொஞ்சம் வேலை போதும். ஈரபா ஷிக்கந்தனா. கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. கிதியோனை போல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. ஈரபா ஷிக்கந்தனே ரிபரா. இனி பிசாசுக்கு இடம் இல்லை, பிசாசுக்கு பலி செலுத்துற இடம் இல்லை, பிசாசுனுடைய ஃபவுண்டேஷன் இல்லை. There is no evil foundation. ரிபரா கராதினமா. அந்தகார அஸ்தி இல்லை, அசுத்தாவிகளின் அஸ்திபாரம் இல்லை, வியாதிகளின் அஸ்திபாரம் என்னுடைய வீட்டில் இல்லை, போராட்டத்தின் அஸ்திபாரம் என்னுடைய ஸ்தலத்தில் இல்லை. இதோ பரிசுத்த பலிபீடத்தை கட்டுகிறோம், பரிசுத்த பலிபீடத்தை கட்டுகிறோம். எருசலேமின் தேவனுக்கு கட்டுகிறோம். இஸ்ரவேல் தேவனுக்கு ஒரு பரிசுத்த பலிபீடம். எழும்பட்டு, 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 எழும்பட்டு. ஆ பாபா பாபா பக்க தரமா ரிபர கதிங்கனே நமோ ரிபர கதரே கந்தரோ ஷக்கதரே. Hallelujah, 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 hallelujah. ஜோமனு ஜோமனுங்க ஜோமனுங்க ஜோமனுங்க. ஆவில் நிறைந்து ஜெபிங்க, ஆவில் சேர்ந்து ஜெபிங்க. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு முழு பலத்தோடு யுத்தம் பண்ணுங்க. யுத்தம் பண்ணுற நேரம் இது, சும்மா இருக்க நேரம் இல்ல. நமக்கு விரோதமாய் உண்டாக்கப்பட்ட சேனைகளை வீழ்த்துகிற நேரம் இதோ. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை தரித்துக் கொண்டு எழுப்பி நில்லுங்கள், எழுப்பி நில்லுங்கள். இது எழுப்புதலின் நேரம், இது விடுதலையின் நேரம், இது கர்த்தருடைய ஜனம் ஆர்ப்பரிக்கிற நேரம், எரிகோ கோட்டை விழுகிறதை காண்கிற நேரம். ஓ
bana maragada namana karadinene riba rakada rama shekedene rimana ramana karakanondo ribana முன்னேறி சொல்லுங்க சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான் முன்னேறி சொல்லுங்க சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான் முன்னேறி சொல்லுங்க சத்துரு உன்னை விட்டு ஓடி போவான் முன்னேறி சொல்லுங்க ஆவில முன்னேறி சொல்லுங்க வியாதி உன்னை விட்டு ஓடி போகும் முன்னேறி சொல்லுங்க மரண பீதி மரண பயம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறு பாபா பாபா கதரா மகதனாக் ரிபரகதன மனிகதன கதனே ஷிபரகதர மனகதனா ரிபரகதன மனிகதன கதன மஷக்கரே ஆமென் 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 யுத்தம் பண்ணுங்க போதாது இன்னும் யுத்தம் பண்ணு தேவ பிள்ளையே கர்த்தருடைய ஆவியார் உனக்கு துணை நிற்கிறார் சேனை அதிபதி உனக்கு துணை நிற்கிறார் பராகாரம் ரிபரரேதே ரிபனஷகே ரிமனகோரதே ரிமனகரத்திரிகனே சகல இருள் அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்தில் தள்ளுண்டு போவதாக ஆமென் 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 ஓ ஓ ஓ ஓ ஓ பெற்றுக்கொள் அறிக்கை பண்ணுங்க விசுவாச அறிக்கை பண்ணுங்க விசுவாச அறிக்கை பண்ணுங்க கர்த்தருடைய நாமம் வல்ல நாமம் இயேசுவின் நாமம் வல்லமை நாமம் இயேசுவின் நாமம் வல்லமை நாமம் கர்த்தருடைய நாமம் வல்லமை நாமம் ரிபரா திரமனகதரே ரிபரேகதரே மெனேகந்தனா ரிபரேகந்தனா வான மண்டல பொல்லாத சேனைகளை வீழ்த்துகிற நாமம் வியாதியின் கூறுகளை அறுக்கிற நாமம் ஈவில் ஃபவுண்டேஷனை நிர்மூலமாக்குற நாமம் அசுத்த ஆவிகள் போடப்பட்ட அஸ்திபாரங்களை பெயர் துடிக்கிற நாமம் be uprooted in Jesus name we dethrone Jesus name Ababa barragadara marigadara barrikandana ribaragadara managadara kandara ribarekandana tiridinama kavilkurom சாத்தானின் ஆளுகை கவிழ்க்கிறோம் சாத்தானின் ஆளுகையை கவிழ்க்கிறோம் பிசாசின் ஆளுகை கவிழ்க்கிறோம் அந்தகார ஆளுகை கவிழ்க்கிறோம் போராட்ட ஆளுகை கவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நீ கவிழ்க்கப்பட்டு போவாயாக ஓ Hallelujah. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பான் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பான் அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் கரங்களை தட்டி நடந்திடுவோம் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பா வெள்ளம் போல ஆமென் ஆவிதாமை கொடி பிடிப்பா அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகனே
வீரனடை. ஆயிரம் கண் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரத்தம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயமோடு நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயமோடு நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கோடி கரைகளை தட்டி சத்தமாய் சொல்லுவோம், பாடுவோம். வீர நடை நடந்திடுவோம். ஆவே வெற்றி கோடி நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் வேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் வேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பை கை வைத்தோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்தோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி. ஆமே 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 ஆமரகதரகதரகதரகதரே. வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரனடை கோலியாத்தை முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினால் கோலியாத்தை முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். ஆமே ஆமே. விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கோடி பீடி ராமா திக்கொத ரகதாம் தீமா நிக்கோ திகதே ரமனகதரகது நிகதே. வெற்றி கோடி பீடி திடுவோம். ஆமே 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 ஆமே. வெற்றி கோடி பீடி திடுவோம். நாம் வீர நடை நடத்தி கோலியாத்தை முறியடிப்போம். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் கோலியாத்தை முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். ஆமென். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை. அல்லேலூயா. வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென். கரமான காரத்திலே வீர நடை நடந்திடுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆற்றிக்கோட்டே ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆற்றிக்கோட்டே பொழுதிலோ பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியில் வல்லமை. அக்கினியில் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியில் வல்லமை. அக்கினியில் பொழுவோ பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை இறங்கட்டும். பரலோக வல்லமை இறங்கட்டும். வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் பரகதினகி. ஆமென் ஆமென்
ஆமென். கோட்டையின் ரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு. ஆனா திரைக்கு திரை போரைக்கானா ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு. மரகரமனைகே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை உண்டு தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் 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 வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஆமென் 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 ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்திலே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆமென் 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 ஆமென். உன்னத பல உன்னத பல உன்னத பல உன்னத பல உன்னத பல ஷாபாரி கதமா ரிபரக்கந்தனா ரிபரக்கந்தனா ஷிகதரே ரிமனா கரமா ரிகதரே ரிமனா. விடுதலை ஆவியானவரே, ரட்சிப்பின் ஆவியானவரே, எங்களை சுகமாக்குற ஆவியானவரே, இதோ அற்புத விடுதலை 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 அற்புத விடுதலை. எலியாவின் தேவன், எலியாவின் தேவன், எலியாவின் தேவன், எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் இறங்குங்கப்பா. எலியாவின் தேவனே, எங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எல்லா பலிபீடத்தின் மீது இறங்குங்கப்பா. எங்க வாழ்க்கைக்கு தடையா எளிமை நிற்கிற எல்லா பலிபீடத்தின் மீது இறங்குங்க ஆண்டவரே. அக்னியா இறங்கப்பா, அக்னியா இறங்கோ. எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே, எங்கள் ஜபத்துக்கு பதில் தாங்க.
எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. வலது கருத்து வைத்து கேட்போமா? எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். எல்லாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாயிரங்கி அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட. எங்களை நிரப்பும் ஆவியினார், எங்களை நிரப்பும் ஆவியினார். எல்லா புலங்கள் படிடுவோமா? நேர்முகமுடையற்ற கர்த்தருடைய சமூகத்துல அந்நிய அக்கினியை நம்ம விட்டு நீக்கி, அந்நிய பலிபீடத்தை நம்ம விட்டு நீக்கி, அந்நிய உடன்படிக்கையை நம்ம விட்டு நீக்கி, அந்நிய அஸ்திபாரங்கள் நமது வாழ்க்கையில நமது எல்லைகளில் இராதபடி கத்த தகர்த்து போட்டு அக்கினியினால் நம்மை விடுவிக்கும்படி இரு கரங்களை கர்த்தர் சமூகத்தில் உயர்த்தி பிடித்து, இதுவரை ஆண்டு கொண்டிருக்கிற எந்த அஸ்திபாரங்களோ எந்த ஆளுகையோ நம்மையும் நம்முடைய சந்ததியும் தொடர்ந்து வராதபடி பரலோகத்திலிருந்து அக்கினிக்கு எலியாவுக்கு பதில் கொடுத்த அக்கினியை கர்த்தர் இறக்கி நம்மை விடுவிக்க முடியாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஷாபா ரீகா ரீமா நீகா ரீகா. இப்பொழுது 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 எல்லா கெட்ட ஆவியினுடைய பலிபீடத்தை பெயர்த்தெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது 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 அசுத்த ஆவியினுடைய ஸ்தலங்களை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறோம். இப்பொழுது இப்பொழுது அந்தகாரத்தின் ஆளுகையை கர்த்தருடைய அக்கினியை கொண்டு சுட்டரிக்கிறோம். இப்பொழுது இப்பொழுது
சகல மறைமுகமாய் போடப்பட்ட அஸ்திபாரங்கள், அந்தகாரத்தில் போடப்பட்ட அஸ்திபாரங்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் போட்ட அஸ்திபாரங்கள், விக்கிரகத்துக்கு போட்ட அஸ்திபாரங்கள், வான மண்டல பொல்லாத சேனைகளுக்கு போடப்பட்ட அஸ்திபாரங்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தகர்க்கப்பட்டு போவதாக, தகர்க்கப்பட்டு போவதாக. நீ வேரோடு பிடுங்கி சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவாயாக. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. Riba shika rima nikanana, riba rekana. கிதியோனை போல இந்த ராத்திரியிலே, இந்த அந்தகார உலகத்திலே, இந்த அந்தகார நிறைந்த நேரத்திலே கிதியோனை போல பாகால்களின் பலிபீடத்தை தகர்க்கிறோம், பாகாலின் பலிபீடத்தை தகர்க்கிறோம், பாகாலின் அஸ்திபாரங்களை தகர்க்கிறோம். ஷபா ரிகோ ரிதே ரிமா நகா ரிதே நேமே ரிமா நகா ரிதே மிதிக்கிறோம், மிதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் மிதிக்கிறோம். அந்தகார சக்திகளை மிதிக்கிறோம், பொல்லாத சாத்தானை மிதிக்கிறோம், பலவீனத்தின் ஆவியை மிதிக்கிறோம், போராடுகிற ஆவியை மிதிக்கிறோம், கடன் ஆவியை மிதிக்கிறோம், சோர்வு ஆவியை மிதிக்கிறோம். என்னுடைய ஜீவனோடு போராடுகிற மரணத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய பாதத்தின் கீழே மிதித்து போடுகிறோம். கர்த்தர் கொடுத்த ஜெயத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கொடுத்த ஜெயத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கொடுத்த ஜெகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கொடுத்த வெற்றிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும் அவர் நிறைவேற்றி தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், 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 ஆமென்.
ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 11:3. சங்கீத புஸ்தகத்தில் 11வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே. போதும். முதலாவது அஸ்திபாரங்கள், ஃபவுண்டேஷன்ஸ் உண்டு அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு வேணும். ஏற்கனவே நாம் தியானித்து வருகிறோம். நமது வாழ்க்கையில் பலவீனமோ தோல்வியோ பிரச்சனையோ எதுவானாலும் சத்துரு உள்ளே கொண்டு வருவதற்கு அவனுக்கென்று ஒரு ரைட் அல்லது ஒரு ஆதாரம் இல்லாமல் நமது வாழ்க்கைக்குள்ளே அவனால் வரவே முடியாது. ஒரு நோய் வருது அப்படின்னு சொன்னால் சரீரப்பிரகாரமாக நமக்கு பலவீனங்கள் காரணங்கள் இருந்தாலும், மெடிக்கல் ரீசன்ஸ் ஃபிசிக்கல் ரீசன்ஸ் இருந்தாலுமே, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், எல்லா தீங்குக்கும் யார் தான் காரணம்? பிசாசு தான் காரணம். பெந்தைக்கோஸ்தே மக்களுக்கு குறித்ததான ஒரு பரியாசமான பேச்சு என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்கும் பிசாசு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு போதிய வேத அறிவு இல்லாததுனால அப்படி பேசுகிறார்கள். தீமை தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லையே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் உலகத்தில் நடக்கிற எல்லா தீங்குக்கும் யார் தான் சோர்ஸ் அப்படின்னு சொன்னால் பிசாசு தான் சோர்ஸ். ஆகையால் நமது வாழ்க்கையில் ஒரு பலவீனம் வருது அப்படின்னு சொன்னால் அவனுடைய அஸ்திபாரம் இல்லாமல், ஃபவுண்டேஷன் இல்லாமல் நம்ம இடத்துல வரவே முடியாது. ஏனென்றால் பிசாசு தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். பிசாசு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன் யோபுவை தொட்ட? தேவனுடைய அனுமதி இல்லாம அவனை தொட முடியாது. ஏன் பவுலை தொடுற? ஏன் பேதுருவை தொடுற? அவருடைய தேவனுடைய அனுமதி இல்லாம பிசாசு என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஆகையால் ஒரு தீங்கு கொண்டு வருவதற்கு முதல்ல அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய அஸ்திபாரத்தை அங்க போடுறான். அஸ்திபாரத்தை போட்ட உடனே அவனுடைய பிடியை எடுத்துக்கொண்டு, அவனுக்கு உரிமையை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அவன் அசுத்த கிரியைகளையும் பொல்லாத கிரியைகளும் நடப்பிக்க ஆரம்பிக்கிறான். மேலோட்டமாக நம்ம பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒருவேளை சரியாகும், ஆனா பூரண சுகம் உண்டாகாது, பூரண விடுதலை உண்டாகவே வாய்ப்பே இல்லை. காலையில் நான் உங்களுக்கு சொன்னது போல, ஒரு கட்டிடம் அடிக்கடி பிரச்சனையாவே இருக்கிறது, கீறல் விழுகிறது அல்லது பெயர்ந்து விழுகிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை பில்டிங்ல நடந்துக்கிட்டது அப்படின்னு சொன்னா நாம் எதை சரி செய்ய வேண்டும் அல்லது செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபவுண்டேஷனை செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஒருவேளை ஃபவுண்டேஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னா முழு கட்டடத்தையும் எடுத்து ஃபவுண்டேஷனை நம்ம சுத்தமாய் மாற்றினால் ஒழிய அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிசாசு ஒரு ஃபவுண்டேஷனை வச்சிருக்கிறான். நமது வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறான். அது தகர்க்கப்படாத ஒழிய இந்த உலகத்துல பிசாசை நாம் ஜெயிக்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும், அது வேரோடு பேர்க்கப்பட வேண்டும். அஸ்திபாரம் என்று சொன்னால் நமது பழைய வாழ்க்கை, பாஸ்ட் லைஃப், அல்லது நம்முடைய முன்னோர்கள். பாஸ்ட் அப்படின்னு சொன்னால் நமது வாழ்க்கை, நமது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக உள்ள வாழ்க்கையும்
ரட்சிக்கப்படாத சந்ததி நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையும் தான் ஃபவுண்டேஷன். அவர்கள் நமது சந்ததியை எதன் மேல் கட்டினார்கள் என்பது ரொம்ப முக்கியம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நமது வாழ்க்கையை எந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டியிருக்கிறோம்? தாயின் கற்பத்தில் புறப்பட்ட உடனே நமது குழந்தை பருவம் எந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டது? நமது வாழ்க்கை வளர்க்கப்பட்டது. எங்க ஊர்ல ஒரு தேர் அப்படியே உலா வரும் விழா நாட்கள்ல, பெரிய தேர். அப்போ நான் பக்கத்து அங்க நிக்கிறேன், சாதாரணமாக நின்றுட்டு இருக்கிறேன், ஒரு வேலையா போனேன். அப்பொழுது பக்கத்தில் இருக்கிற தாய் இவ்வளோ சின்ன குழந்தைய பார்த்து சொல்லி கொடுக்குறாங்க, இதை பார்த்து நீ கும்பிடணும், கையெடுக்கணும், கும்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தையும் பக்தியாய், பயபக்தியாய், ரொம்ப பக்குவமாய் கைகளை ஏறெடுத்து விக்கிரகத்தை நோக்கி அதை என்ன செய்கிறது? வழிபடுகிறது. இதுல என்ன உண்மை தெரியுது அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய ஃபவுண்டேஷன் பரிசுத்தத்திலேயோ தேவனுடைய ஜீவனுள்ள தேவன் மீது போடப்படாமல் விக்கிரகத்தின் ஆவி மேல போடப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகையால் ஒரு வாலிப வயது 20-30 வயது வரைக்கும் விக்கிரகத்தினோடு, விக்கிரகத்தின் ஆவிகளோடு, விக்கிரகத்தினுடைய கிரிகளோடு, விக்கிரகத்தினுடைய உறவுகளோடு வாழ்ந்துவிட்டு ரட்சிக்கப்பட்டாச்சு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, கிறிஸ்து நமக்கு கூட வந்துட்டாரு, சபைக்குள்ள வந்துட்டோம். ஆனால் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரங்கள் தகர்க்கப்படவில்லை இன்னும். ஆகையால் தான் அநேகருடைய கிறிஸ்துவர் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத இயலாத சூழ்நிலையில பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் இவைகளை உங்களுக்கு விலக்கி சொல்லாவிட்டால், உங்களுடைய கண்கள் திறக்கப்படாவிட்டால், நீங்கள் உண்மையான முழுமையான ஜெயத்தை பெற முடியவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் நம்முடைய சந்ததிக்காக, ஜெனரேஷனுக்காகவே பலி செலுத்தியிருப்பார்கள். சந்ததியே பிசாசுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, என் குலமே உன்னைத்தான் சேவிக்கும், என் குலமே உனக்கு தான் பலியிடும், என் குலமே உனக்கு தான் விழாவிக்கும் சொல்லி விக்கிரகத்தோடு ஒப்பந்தம் பண்ணியிருப்பார்கள், ரத்தத்தினால ஒப்பந்தம் பண்ணியிருப்பார்கள். ஆகையால் நமது வாழ்க்கையில அதனுடைய கிரியைகள், அதனுடைய அவுட்கம், அதனுடைய கான்சிக்வன்சஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஷார்ட் லைஃப், குறுகிய காலத்துல ஒரு குடும்பத்துல மறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லது ப்ராஃபிட்லெஸ், லாபமே இல்லாத வாழ்க்கை. நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம், அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ், வறட்சி, கனி இல்லாத வாழ்க்கை. இதெல்லாம் சிம்டம். என்ன சிம்டம் அப்படின்னா, அஸ்திபாரங்கள் இன்னும் பேர்க்கப்படவில்லை. அஸ்திபாரங்கள் பேர்க்கப்படவில்லாதனால என்ன நடக்கிறது? வறட்சி இருந்து கொண்டே இருக்கிறது, அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. எய்ம்லெஸ்னஸ், வாழ்க்கையில எந்த ஒரு நோக்கமே இருக்காது. குடும்பத்தில் யார்கிட்ட கேட்டாலும் தரிசனமே இருக்காது. பொருளாதாரத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், பொருளாதாரத்திலும் உங்களுக்கு ஒரு தரிசனம் வேணும். படிப்பில் தரிசனம் இருக்கிறது போல பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் திருமண வாழ்க்கையில ஒரு தரிசனம், ஒரு நோக்கம், ஒரு எய்ம் இருப்பது போல எதிலையும் தரிசனம் இருக்கணும், பொருளாதாரத்திலும் தரிசனம் இருக்கணும். தேவனிடத்துல பொருளாதாரத்துல தரிசனத்தை வைத்து நாம் அதற்கு நேராக வேலை செய்து, அதற்காக ஜெபித்து, அதற்காக நாம் ஸ்தோத்திரம் அதை சுதந்திரித்து ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடும் பொழுது நாம் அதை அடைய முடியும். மொட்டையா ஜெபிக்கிறது, ஆண்டவரே என்னுடைய கஷ்டங்களை மாத்துங்க, நல்ல வேலையை தாரும், வருமானத்தையும் ஆசீர்வதியும், மொட்டையா ஜெபிக்க கூடாது. எய்ம் வச்சு ஜெபிக்கணும். பொருளாதாரத்திலும் எய்ம் வச்சு ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. ஆகையால் ஃபவுண்டேஷன், ஈவில் ஃபவுண்டேஷன், அந்தகார அஸ்திபாரங்கள், அசுத்த கிரிகளின் அஸ்திபாரங்கள் நம்முடைய சந்ததி லீனேஜ்ல, நம்முடைய குடும்ப லீனேஜ்ல தகர்க்கப்படாமல் அப்படியே இருக்குமேயானால், நமது வாழ்க்கையில பிசாசு ஒரு நோக்கத்தை வைத்து அதை ஓடி பிடிப்பதற்கு விடவே மாட்டான். சில பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா, தகப்பனுக்கும் ஒரு தரிசனம் இருக்காது, ஒரு நோக்கம் இருக்காது,
தாய்க்கும் இருக்காது, பிள்ளைகளுக்கும் இருக்காது. மனம் போன போக்கில் வாழ வைத்துக்கிட்டு இருப்பான் பிசாசு. குடும்பமே இஷ்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கும், அவரவர் போக்கில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றது சரி, அவங்க நினைச்சதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குடும்பம் சரியான ஜீவனுள்ள தேவனுடைய அஸ்திபாரத்துல நிலை வரப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் காலை தினத்துல பார்த்தோம், நமக்கு வேற ஒரு அஸ்திபாரம் இல்லை, ஒரே ஒரு அஸ்திபாரம் தான். 1 கொரிந்தியர் 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிற வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. நமக்கு 2 அஸ்திபாரம் இருக்கக்கூடாது. வேற ஒருவராலும் போடப்பட்ட அஸ்திபாரம் இருக்கவே கூடாது. நமது வாழ்க்கையை சிலர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. குடும்பத்துல முதியவர்கள், எங்க குடும்பத்துல அவங்க தான் மூத்தவங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற பேர்ல உங்க குடும்பத்தை வேற ஒருவர்கள் அஸ்திபாரத்தில் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பரிசுத்தவான், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரங்க, ஒரு விசுவாசியா இருந்தால் பரவாயில்லை. ரட்சிக்கப்படாதவர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமா இருந்தா நிச்சயமாக அவர்கள் உங்களை தவறான பாதையில் தான் நடத்தி கொண்டிருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் நமக்கு ஒரே ஒரு அஸ்திபாரம், கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துங்கிற அஸ்திபாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் காலை தினத்துல நம்ம பார்த்தோம், கிதியோன் என்ன செய்கிறான்? கர்த்தரிடத்துல வருகிறான். தேசத்துக்கே ரட்சிப்பு வேணும், குடும்பத்துக்கு ரட்சிப்பு வேணும். அங்க ஒரு பெரிய கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு தேவனுக்கும் அவனுக்கும். அவன் சொல்றான், நான் சிறிய கோத்திரத்துல சிறியவன், குடும்பத்துல சிறியவன், சரீரத்துல சிறியவன், எனது பலன் சிறியது, எல்லாமே குன்றினது. ஆகையால் நான் இது எப்படி முடியும்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட நீ போ, நான் இஸ்ரவேலை மீதியான கைகளை வந்து நான் ரட்சிப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. உடனே அவன் யுத்தத்துக்கு போகல. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க பரிசுத்த பலியை செலுத்துகிறான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் அவருடைய பலனையும், அவர் நம்ம கூட இருக்கிறார் என்கிற ஒரு அச்சாரமான ஸ்தோத்திரம், ஒரு உறுதியை அங்க பெற்றுக்கொள்ளுகிறான். உறுதி செய்கிறான், கர்த்தர் எங்க கூட இருக்கிறீரா, சொன்னீரே நீ என் கூட ஜெபத்தை என்னுடைய யுத்தத்துக்கு வருவீரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன செய்யறான்? அங்க ஒரு காரியத்தை அங்க செய்கிறான். செய்து முடித்த உடனே இரண்டாவதாக ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான் அப்படின்னா, இரவிலே போய் பாகாலின் அஸ்திபாரத்தை அங்க தகர்க்கிறான். கர்த்தர் நமக்கு பூரண ஜெயத்தை தரணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யப்பட வேண்டும்? பாகாலினுடைய அஸ்திபாரம் பெயர்க்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் நமக்கு தெரியாமல் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற சாத்தானின் அஸ்திபாரங்களை பெயர்க்காத பட்சத்தில் முழுமையான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்துல, யோபு 8:8 யாரோ ஒருத்தர் வாசிங்க. நீர் முந்தி தலைமுறையாளரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். நல்ல கவனிங்க, நம்முடைய முன்னோர்கள் தலைமுறையை விசாரித்து ஆராய்ந்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. முந்திய அஸ்திபாரங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். 9வது வசனம் சொல்லுகிறது, நாம் நேற்று உண்டானவர்கள் நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமி மேல் நமது நாட்கள் நிலை போல் இருக்கிறது. நம்ம நேற்று உண்டாக்கப்பட்டோம். நம்முடைய பழைய அஸ்திபாரங்கள் என்ன இருக்குது என்று நமக்கு தெரியாது. நமது முன்னோர்களுடைய தலைமுறைகள் செய்த காரியங்கள் என்னவென்று நமக்கு தெரியாது. நம்மை பின்தொடர்ந்து நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறதான
அசுத்த கிரிகளுடைய அஸ்திபாரங்கள் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. அது ஆராய்ந்து அறியுங்கள். ஆராய்ந்து அறிந்து அந்த அஸ்திபாரத்தை நாம் நிர்மூலமாக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பூர்ண ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகியால் பிரியமானவர்களே, நம்முடைய பழைய அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். பழைய வாழ்க்கை அஸ்திபாரத்தை தாக்க நிர்மூலமாக்கப்படுவ ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, புலம்பல் 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 5:7 புலம்பல் 5:7 வாசிக்கும் பொழுது வாசிங்க. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். எங்கள் பிதாக்கள் ஒரு ஃபவுண்டேஷனை பிசாசுக்கு கட்டி ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு போயிட்டாங்க, மாண்டு போனார்கள். அதனுடைய அக்கிரமத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? சுமக்கிறோம். ஆகையால் முற்பிதாக்கள் செய்த அல்லது நாமே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக பிசாசுக்கு ஏறெடுத்ததான எல்லா அஸ்திபாரங்களும் தகர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது நம்மை பிதாக்களுடைய அக்கிரமங்களை சுமக்க வைக்கும். பிதாக்களுடைய அக்கிரமங்கள் என்ன செய்யும்? சுமக்க வைக்கும். நாம் சிலர் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்கிற ஞானம் கூட அநேகருக்கு கிடையாது. பிசாசு நம்ம மேல ஒரு ஹோல்டு வச்சிருக்கிறான், ஒரு பிடிய வச்சிருக்கிறான், ஒரு தடைய வச்சிருக்கிறான். அவனுடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கிறதுங்கிறதான அறிவு கூட இல்லாததுனால ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நம்மை என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும்? எரேமியா 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம தான் பிடுங்கவும், இடிக்கவும், அவிழ்க்கவும், நிர்மூலமாக்கவும் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். விசுவாசிக்கிறவன கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுவரை நம்முடைய சந்ததியாய் பரவி வந்த எல்லா அஸ்திபாரங்களையும் பிடுங்கவும், கவிழ்க்கவும், அவிழ்க்கவும், நிர்மூலமாக்கவும் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமா, இந்த 21 நாள் உபவாச ஜபத்துல நமக்கு விரோதமாய் உண்டாக்கப்பட்டதான எல்லா அஸ்திபாரங்களும் பெயர்க்கப்பட வேண்டும். ஜெயமாய் கர்த்தர் நம்மை சுதந்திரத்தை தர வேண்டும், ஆரோக்கியத்தை தர வேண்டும். கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 51:20 சொல்லுகிறது. எரேமியா 51:20. நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆனவன். கர்த்தர் நம்மளை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆனவன். கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தையும் வல்லமையும் விசுவாசத்தையும் எதுக்கு கொடுக்கிறாருன்னா, தண்டாயுதத்தை போல பலம் உள்ளவர்களாக அஸ்திபாரங்களை தகர்க்கும்படிக்கு கர்த்தர் பலனை தருகிறார். நம்ம சொல்லலாம், நமக்கு பலன் இல்லை, ஒருவேளை சரீர பலம் வேணும், கொஞ்சம் அதிக நேரம் உட்கார்ந்து கூட ஜெபிக்க நமக்கு முடியாது. நமது பலன் சரீர பலத்தை வைத்து நம்ம இதை செய்ய போகிறது இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அபிஷேகத்தையும் வல்லமையும் வாக்குத்தத்தமாகிய தண்டாயுதத்தை கொண்டு நம்முடைய அஸ்திபாரங்கள் எல்லாவற்றையும் தகர்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? ஒரு தண்டாயுதமாய் பார்க்கிறார். ஒரு தண்டாயுதமாய்
அஸ்திராயுதமாய் பார்க்கிறார், கொடூரமாய் தாக்கி சிதற பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சம்மட்டி போல. கர்த்தருடைய வசனம் சம்மட்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சம்மட்டி என்றால் ஒரு ஒரு பெரிய கனமான கற்களை பேய்த்தெடுக்கத்தக்கதான உலோகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு பேராயுதம். அதை கொண்டு நாம் அதை அப்ளை பண்ணும் பொழுது அந்தகாரத்தில் இருக்கிற சகல மேடைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் சிதறடிக்க பண்ணுகிறார். வாசிங்க தொடர்ந்து. அதே தான் தொடர்ந்து வாசிங்க. நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். அல்லேலூயா. சாத்தானின் ராஜ்யங்களை அழிக்கும்படிக்கு, அவனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தண்டாயுதமாய் மாற்றியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அஸ்திபாரங்கள் இருக்கும் பொழுது எப்படி அஸ்திபாரங்கள் நமக்கு வாழ்க்கையில போடப்பட்டிருக்கலாம் என்று சொன்னால், விக்கிரக ஆராதனை மூலமாக அல்லது நம்முடைய சொந்த உறவினர்களுடைய ஐக்கியத்தின் மூலமாக பிசாசு நம்ம வாழ்க்கையில் அஸ்திபாரங்களை போடலாம். இம்மாரல் லைஃப், பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை மூலமாய் பிசாசு நம்ம வாழ்க்கையில் அஸ்திபாரங்களை போடலாம். நம்முடைய குடும்பத்தில் தொடர்ந்து துரத்தி கொண்டு வருகிறதான சாபத்தின் மூலமாகவும் அஸ்திபாரத்தை பிசாசு நமக்கு போடலாம். நம்முடைய முற்பிதாக்கள்ல யாராவது shedding of innocence blood, யாரையாவது பட்டயத்தினால மனிதனுடைய ரத்தத்தை சிந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, எளிமையான ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்குமே ஆனால் அதன் மூலமாய் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கலாம். ரத்தத்தினால பலி செலுத்தி எதுக்காவது நேர்த்திக்கடன் செய்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ நம்முடைய இந்தியா தேசத்துல பூமிக்கு பலி செலுத்துறாங்க, ஒரு வீடு கட்டினா பலி செலுத்துறாங்க, ஆடையோ பாடையோ கோடியோ எதையோ வெட்டி, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம் அப்படின்னா பலி செலுத்துறாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ்னா நரபலி கூட செலுத்துறாங்க இல்லையா? இப்படி ரத்தம் சிந்துகிறதன் மூலமாக ஃபவுண்டேஷனே செய்யப்பட்டிருக்கோம், நமக்கு விரோதமாக போடப்பட்டிருக்கும். இப்படி இருக்கிறதுனால எப்படிப்பட்ட தாக்கத்தை நமது வாழ்க்கையில கொண்டு வரும் என்று சொன்னால், நம் தேவன் நமக்கு ஒரு மனிதனுக்கு கர்த்தர் உண்டு பண்ணிதனை ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த நாட்களிலே அவனுக்கு கொடுத்த ஆளுகையை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாதபடி நம்மை தடை பண்ணி வைத்திருக்கிற லிமிட்டேஷன்ஸை கொண்டு வரும், தடைகளை கொண்டு வரும். கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்காதபடி, புசிக்க கூடாதபடிக்கு இந்த ஃபவுண்டேஷன், இந்த அஸ்திபாரங்கள் தடைகளை கொண்டு வரும். எப்பவும் தடையாவே இருக்கும். அல்லது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வளர்ந்திருப்போம், அங்கே ஸ்டாக்னன்ட் ஆகிடுவோம், தேங்கி போயிடுவோம். அதற்கு பின்பு எவ்வளவு முயற்சி பண்ணாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு காரியங்களை நம்ம செய்து பார்த்தாலும், வித்தியாசமான முறைகளை நாம் கையாண்டாலும் முன்னேறவே முடியாத அளவுக்கு அங்க ஒரு தடங்களை நம்ம பார்க்க முடியும். இல்லாம சில நேரங்கள் நமது வாழ்க்கையில அப்சைட் டவுன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சமயத்தில் நல்லா வளர்ந்திருப்போம், திடீரென்று ஏதாவது வியாதியோ, ஒரு விபத்தோ, அல்லது ஏதாவது ஒரு மரணமோ நம்ம குடும்பத்தை தாக்கி மீண்டும் கீழே கொண்டு வந்துடும். கீழே கொண்டு வந்த உடனே அப்புறம் நம்ம எழும்பி கொஞ்சம் முன்னேறி வருவோம். ஒரு சமயம் வருவோம், ஒரு பாயிண்ட்ல வந்த உடனே மீண்டும் நம்ம கீழே போவோம். வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது, உயரும் தாழும், உயரும் தாழும். இப்படிப்பட்டதெல்லாம் சிம்டம்ஸ். மிஸ்கரேஜ், அபார்ஷன். அபார்ஷன் சாதாரணமா அது சரீரத்தில் இருக்கிறதான பலவீனத்துல உண்டாகிறது உண்மையானாலும், அதன் மீது, அந்த தீங்கின் மீது யாருடைய கரம் இருக்கிறது? சாத்தானுடைய கரம் இருக்கிறது. அபார்ஷன் கர்த்தருடைய சித்தம் இல்லவே கிடையாது.
அவர் ஒரு குழந்தையை உருவாக்குறாருன்னா அதுக்குரிய சித்தம் வச்சிருக்கிறார், அது மேல திட்டம் வச்சிருக்கிறார். தேவன் அனுமதி இல்லாம, அவருடைய கட்டளை இல்லாம எந்த கற்பத்திலும் எந்த ஒரு கனியும் உண்டாவது இல்லவே இல்லை. எப்படி ஒரு கற்பத்தில கனி உண்டாவதற்கு கர்த்தரே காரணம் இருக்கிறாரோ, அது அழிவதற்கும் சாத்தானே காரணம் இருக்கிறான் என்று வேறு ஒருவர் கிடையவே கிடையாது. ஆகையால் இந்த பலிபீடம் தகைக்கப்படாமல் இருக்கும் பொழுது, அஸ்திபாரங்கள் தகப்படாமல் இருக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில அநேக அபார்ஷன் நடந்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, பேரனஸ், குழந்தை இல்லாத சூழ்நிலை, குழந்தை இன்மை, கரு உருவாகாத நிலைமை, இதெல்லாம் தேவர் ஒருபோதும் தடை செய்ய மாட்டார். கர்த்தர் அவருடைய சித்தத்தை அல்லாமல் ஒருபோதும் தடை செய்வதே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் ஆதியாகமத்தில் நமக்கு வாக்களிச்சுட்டாரு. 1:28 பலிக்கு பெருகுங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இது எல்லா மனிதர்களுக்கும் கர்த்தர் கொடுத்ததானே வாக்கு தத்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அது நிறைவேறாதபடிக்கு சாத்தான் தடை செய்தால் ஒழிய நமக்கு பேரனஸ் வருவதே இல்லை. ஆகையால் ஒருவேளை பலிபீடம் இன்னும் தகர்க்கப்படலை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை தகர்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கற்பத்தை திறப்பார். பாவர்ட்டி, தரித்திரம், தரித்திரம், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், அவர்களுடைய சந்ததி சந்ததியாய் தரித்திரத்தில் தான் இருப்பான். ஒரு பட்டணத்துக்கு வந்தோம், ஒரு படிப்பை படித்தோம், ஒரு வேலையில் அமர்ந்தோம், நமது வாழ்க்கை தரத்தில் உயர்த்தினோம் என்பதற்கு வாய்ப்பே இல்லாதபடி அநேக கூட்டங்கள், ஜனங்கள், மனிதர்கள் மலைகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இயற்கையை வழிபட்டு, விக்கிரகத்தை வழிபட்டு, பிசாசுக்கு பலி செலுத்தி அவர்களை அடிமைத்தனத்திலேயே வைத்திருக்கிறான். பாவர்ட்டி, தரித்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்டைம்லி டெத், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நேரத்துக்கு காலத்துக்கு முன்பதாக மரணிக்கிறது. இதெல்லாம் ஃபவுண்டேஷன், அசுத்தாவின் அஸ்திபாரங்கள் இருக்கிறதற்கு அடையாளங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, சத்தியத்தை அறியக்கூடாதபடி மனதை குருடாக்கி வைப்பதும் சாத்தானுடைய வேலைதான். எவ்வளவு சத்தியம் இங்க பேசி கொண்டிருந்தாலும், நீங்கள் எத்தனை செய்தியை கேட்டாலும், இது சத்தியம் என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படிய பண்ணக்கூடாதபடி பிசாசனை செய்வான், தடைகளை கொண்டு வைப்பான். ஏன்னா அவனுடைய நோக்கமே நாம் தேவனுடைய நன்மையை புசிக்க கூடாது என்பதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நாம் இந்த காரியங்கள் எல்லாம் அறிந்து ஆண்டவரை ஜெபிக்கணும், ஆவியிலிருந்து ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய சந்ததிக்கு, எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக முன்னோர்களினாலோ அல்லது எனக்கு தெரியாமல் என்னுடைய பழைய வாழ்க்கையினாலோ நான் போட்டிருந்ததான பிசாசு வரவேற்று அவனுடைய காரியங்களுக்கு நான் ஏற்படுத்தின அஸ்திபாரங்களை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் முறித்து பேத்தெடுத்து ஜெயமெடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் உங்களுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. 2 நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை கிதியோனை போல அழைத்திருக்கிறார். பார் பிடுங்கவும், கட்டம் அழிக்கவும், நிர்மூலமாக்கவும் நான் உன்னை ஏற்படுத்தினேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ எனக்கு தண்டாயுதத்தை போல இருக்கிறாய், தண்டாயுதத்தை போல இருக்கிறாய். ஆகையால் நீ சகல ஆஸ்திபாரங்கள் பேத்தெடுக்கத்தக்கதான வல்லமையை கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாம் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஷாபா ரிகா ராமா ரிகாந்தனா. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அஸ்திபாரங்கள் உடைக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பப்பட்டதான எல்லா அஸ்திபாரங்கள் உடைக்கப்பட்டு போவதாக. ஷாபா
ஷபா ரிகரம் அனைத்து ருதினமா தரித்திரத்தை எனக்கு வைத்திருக்கிற அஸ்திபாரத்தை உடைக்கிறேன். காலத்துக்கு முன் மரணத்தை என் குடும்பத்துக்கு கொண்டு வருகிற அஸ்திபாரங்களை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பலவீனத்தை கொண்டு வருகிற அஸ்திபாரத்தை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என்னுடைய குடும்பத்தில் அபாஷனை கொண்டு வருகிற அஸ்திபாரத்தை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என்னுடைய லீனேஜ்ல, என்னுடைய வாரிசுல, என்னுடைய சந்ததியில ஸ்தோத்திரம் பேரனஸ், ஸ்தோத்திரம் குழந்தை இல்லாத காரியத்தை இயேசுவின் நாமத்தில் அந்த அஸ்திபாரத்தை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாவத்திலேயே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அஸ்திபாரத்தை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். சத்தியத்தை அறிய கூடாதபடி கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற அஸ்திபாரங்களை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. வாழ்க்கையில முன்னேற விடாதபடி, பொருளாதார வாழ்க்கையில நான் முன்னேற விடாதபடி, ஏற்ற தாழ்வே என் வாழ்க்கை. கொஞ்சம் முன்னேற்றம், பின்பு ஒரு பெரிய விழுதல், கொஞ்சம் முன்னேற்றம், பின்பு பெரிய விழுந்து போகிற, இப்படி ஏற்ற தாழ்வை கொண்டு வருகிற ஷாபா ரிகோரோ தினி மினைகோதரோ ஃபவுண்டேஷன் அஸ்திபாரங்களை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். என் வாழ்க்கையில முன்னேற விடாதபடி, நான் பழுகி பெருகாதபடி, விருத்தி அடையாதபடி, என்னுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்க கூடாதபடி, எல்லைகளுக்குள்ளே வைத்திருக்கிற லிமிட்டேஷன்ஸ், கட்டுகளையும் தடைகளையும் கொண்டு வருகிற அஸ்திபாரங்களை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். ஷாபா ரிகா ரிமா நித்தரோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரக்கூடாதபடி, தேவனுடைய கிருபை வரங்களை பெறக்கூடாதபடி தடை வைத்திருக்கிற எல்லா அஸ்திபாரங்களையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். பாபா பா ராமா நகராதினே ரிபரகராதினமா ஷெகதரே. கர்த்தர் தாமே நமது ஜெபத்தை கேட்டு பதில் தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் பெரியவர். அவரே அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் நமக்கு இனி இருப்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க இனிமேல். எல்லாரும் இந்த அறிக்கையை சொல்லுங்க. இனிமேல் என்னது வாழ்க்கையில கிறிஸ்துவின் அஸ்திபாரம் அன்றி வேறொரு அஸ்திபாரம் ஒருவனாலும் போடக்கூடாது. இனிமேல் எனது வாழ்க்கையில கிறிஸ்துவின் அஸ்திபாரமே அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் வேறு ஒருவனாலும் போடக்கூடாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த வல்லமை நாமத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே ஜெபத்தில் பங்கு பெற்ற உபவாசத்தில் தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்து கொண்டு ஆசீர்வதிங்க. அப்பா மெய்த்துதிக்கிற கர்த்தர் கற்பித்து கொடுத்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டு இருப்பதாக எல்லா நன்மைகள் சுதந்திரிக்க கர்த்தர் எங்கள் உதவி முடியாய் ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்தை தாரும், அற்புத விடுதலை தாரும், அற்புதமாக எங்களை நடத்தி அருளோ. ஒரு நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துங்க. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலை 7 மணிக்கு கூட்டம் உண்டு, கடந்து வாங்க.